அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாம் விரும்பக்கூடிய ஆண்களை அடைவதற்காகவும் தாம் விரும்பக்கூடிய ஆண்களை திருமணம் செய்து கொள்வதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அற்புதமான மைப்பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த மைமுறையை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும், சரிங்களா. இது எப்படின்னா ஆடவ வசிய பிரயோக முறை, சரிங்களா. ஆடவ வசிய பிரயோகம் அப்படின்னா ஆண்களை வசியப்படுத்துறதுக்கு உண்டான வசிய மை, சரிங்களா. இந்த மையுடைய குறிப்பு மாந்திரீக ஓலைச்சுவடியில் ஆடவ வசிய பிரயோகம் என்ற ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு முறை, சரிங்களா. அதுக்கு பேர் தான் ஆண் வசிய பிரயோக முறைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இந்த மையை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மையை ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாள் அன்னைக்குன்னு பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் போய் நான் சொல்லக்கூடிய அதாவது சென்னாயுருவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி அந்த மூலிகை பலி கொடுத்து அந்த மூலிகையுடைய ஆணிவேர் அறாமல் எடுத்துட்டு வந்துடணும், சரிங்களா. எடுத்துட்டு அந்த மூலிகையுடைய வேற பச்சை கற்பூரம் கொண்டு அதை எரித்து கரியாக்கி கல்வத்தில் போட்டு அத்தரு, புனுகு, ஜவ்வாது, கோரோசனை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ இந்த பொருட்கள்லாம் சேர்த்து இதோட ஆமணக்கு எண்ணெயும் சுத்தமான பசு நெய்யும் சேர்த்து 2 ஜாமம் அப்படின்னா 2 மணி நேரம் என்ன செய்யணும்னா அந்த மையை நல்லா கட்டி இல்லாமல் நல்ல ஒரு மை பதத்துக்கு நல்லா நைஸாக அரைக்கணும், சரிங்களா. அரைக்கும் போது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மோகினியுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அரைக்கணும், சரிங்களா. இப்படி அரைச்சி முடித்த பிறகு அந்த மையை ஒரு செப்பு டப்பால் வலிச்சு வச்சுட்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு இல்லை அப்படின்னா வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு இந்த மூலிகைக்கு பூஜை பண்ணலாம், சரிங்களா. இந்த நாளை தேர்ந்தெடுத்துட்டு உங்களுடைய பூஜை ரூமில் அதிகாலை இல்லைன்னா இரவு ஒரு 10 மணிக்கு மேலாக ஒரு வாழை இலை விரித்து அந்த வாழை இலையில் இந்த மை டப்பா வச்சு அந்த மையக்கு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, 1 டம்ளரில் பால், 1 டம்ளரில் பானக்கம் இதெல்லாம் வச்சு அந்த மைக்கு என்ன செஞ்சிடணும்னா நீங்கள் பூஜை போட்டுடணும். இந்த பூஜை போட்டு முடித்த பிறகு அந்த மைக்கு பக்கத்தில் ஒரு மண் அகல் விளக்குல சுத்தமான நெய் ஊற்றி தீபம் போட்டு அந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். மந்திரம் சொல்லும்போது அந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், சரிங்களா. இதை நீங்கள் கிழக்கு திசையில் உட்காந்து பண்ணலாம், சரிங்களா. எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நீங்கள் ஒரு கிழக்கு திசை பார்த்து உட்காந்துக்கிட்டு அந்த மையை பார்த்த மாதிரியே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 11 நாளைக்கு, பௌர்ணமியிலிருந்து 11 நாளைக்கு இந்த மந்திரத்தை உரு கொடுக்கணும். இப்படி உரு கொடுத்திட்டு இந்த மையை எந்த பெண்ணு நெற்றியில் அணிஞ்சுக்கிட்டு தம் விரும்பக்கூடிய ஆண்கள்கிட்ட போய் பக்கத்தில் நின்று பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னா, நீங்கள் தான் உலகம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய மதி என்ன செய்ய ஆரம்பிக்கும், மயங்க ஆரம்பிக்கும். உங்களை தவிர்த்து வேறு எந்த பெண்ணையுமே அவங்க பார்க்க மாட்டாங்க, சரிங்களா. இது எப்படின்னா ஆடவ விஷயம்னா ஆண் விஷயமே. அந்த ஆணை உங்களுக்கு முழுமையாக வசம் பண்ணி கொடுக்கும், சரிங்களா. உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா நடக்க ஆரம்பிப்பாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த காதல் திருமணம் பண்ணக்கூடியவங்க பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மையை வச்சுட்டு அவங்க முன்னாடி போய் வச்சு நின்று பேசுனீங்க அப்படின்னா அவங்க எந்த சூழ்நிலையுமே உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. அவங்க குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக வந்தாலும் சரி அதெல்லாம் தடுத்து நிறுத்தி தாண்டி நீங்கள் தான் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சரிங்களா. அதுதான் வசியம் அப்படிங்கிறத சொல்லுது, சரிங்களா. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விட்டுட்டு போக மாட்டாங்க. அப்படியே பிரச்சனையே வந்தாலும் மற்றதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் தான் உலகம் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் மேலே வசியமாகி வந்துடுவாங்க, சரிங்களா. அப்பேற்பட்ட வசிய முறை தான் இது, சரிங்களா. இதை பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்களை வசியம் பண்ணுவதற்காக மட்டும்தான் இந்த மையை பயன்படுத்த முடியுமே தவிர ஆண்கள் பெண்களை வசியப்படுத்துவதற்கு இந்த மையை பயன்படுத்த முடியாது, சரிங்களா. இந்த மையை நான் சொன்ன முறைப்படி மட்டும் நீங்கள் எளிமையாக அரைச்சி நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படியே மை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த மை வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அதற்குண்டான தட்சணையை கொடுத்துட்டு இந்த மை வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.